அதுவும் பேன் நீட்டுன்னு பேச வந்துட்டு திரு அமீர் அவர்கள் வயிறு எரியிறாரு விஜய் முதலமைச்சரா இருக்காருன்னு. முன்பு போல போதை மருந்து வியாபாரம் செய்வதற்கு சுதந்திரம் இல்லை அல்லவா? ஆட்சியாக இருந்தால் நீ பாட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம். சோழிங்கநல்லூரில் மெத்து குடன்னு வச்சுருக்கலாம். அந்த மெத்து தயாரித்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தொழிலதிபர் ஜாபர் சாதிக் என்பவரோடு சேர்ந்து தொழில் செய்யலாம். அவர் முதலீடு செய்த பணத்தில் திரைப்படம் தயாரிக்கலாம். அவர் முதலீடு செய்த பணத்தில் ராதாகிருஷ்ணன் சாலையில் உயர் ரக காப்பி கடை திறக்கலாம். ஈசிஆரில் காப்பி கடை திறக்கலாம். அதற்கான வசதிகள் இப்போது குறைந்து விட்டதல்லவா? திரு ஜேம்ஸ் வசந்தன் அதில் வந்து கலந்துக்கிட்டு சொல்கிறாரு, தமிழ்நாடு வந்து அறிவார்ந்த சமூகம் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் இப்போ வந்து கொள்கை இல்லாதவர்கள் பின்னாடி போகிறாங்க. அந்த தெரு தாண்டி போய் பாருங்க, எல்லாம் தேட்டரில் இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு திருட்டு குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவன் அறிவாளி இல்லையா? ஊரை அடிச்சு ஒலையில போற ஒரு குடும்பத்தை திருப்பி கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சா அவன் அறிவாளி. டேய் ஜனக காசை திருடாதரா, ஊழலை ஒழிடா என்று புதிதாக ஒருவனை ஆட்சியில் அமர வைத்தா அவன் பூரா ஒரே நாள் முட்டாளாகிட்டானா? நான் என்ன சொல்றேன், ஆயிட்டு போறேன் பஸ். முட்டாள்கள் இருக்கும் இந்த மாநிலத்திலேயே நீங்கள் இருக்காதீர்கள் என்கிறேன். அறிவாளிகள் இருக்கும் மாநிலத்தை தேடி செல்லுங்கள். அதிக வச்சு 5 ஆண்டுகளை என்ன பண்ணி கொள்ளதானே அடிச்சீங்க? ஆமா, நீ போங்கன்ற. இந்த முட்டாள்கள் ஓட்டு போட்டு முட்டாள் ஆளும் மாநிலத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து கொள்கிறோம். உங்களை போன்ற அறிவாளிகள் எங்களுக்கு வேண்டியதில்லை. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்ற முட்டாள் தாங்க எங்களுக்கு வேணும். இலக்கியம் பேசிவிட்டு, உலக அரசியல் பேசிவிட்டு, தத்துவ ஞானங்களை பேசிவிட்டு 300 கோடிக்கு வாட்ச் வாங்கி வச்சிருக்கிறவன் எங்களுக்கு வேண்டான்ற. உங்களுக்கு இது பொறுக்கல, அதான் உண்மை, அதான் யதார்த்தம். உங்களால் தாங்கிக்க முடியல.